அனைவருக்கும் வணக்கம். மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் மதவெறி அரசியலை எந்த நாற்காலியில் இருந்து அமுல்படுத்தினாலும் அதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிற மதவெறி அரசியல் எதுன்னு உங்களுக்கு தெரியுதா? மறைமுகமாக அவர் நீதியரசர் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி இருக்குது அந்த பதிவு. அவர் மதவெறி அரசியல்னு எதை சொல்கிறாருன்னா, திருக்கார்த்திகை அன்னைக்கு திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றினா அது மதவெறியம். இதே திருப்பரங்குன்றம் மலையில் ஒரு இஸ்லாமிய எம்பி ஒருத்தர் அங்கே போய் மாட்டுக்கறி சாப்பிட்டாரு, பிரச்சனையாச்சு. அது மதவெறியாக தெரியலை. அதுக்கப்புறம் இந்த எஸ்டிபிஐ கட்சிக்காரங்களோட தூண்டுதல் பேரில் அதே திருப்பரங்குன்றம் மலையில் போய் ஆடு கோழி பலியிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணதுக்கு ரெடியானாங்க. அது அந்த ஆளுக்கு மதவெறியாக தெரியலை. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுறது இந்த ஆளுக்கு மிகப்பெரிய மதவெறியாக தோணுது. இந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது நானும் அந்த நீதிமன்றத்தில் இருக்கிறதுக்கு தான் இருந்தேன். எனக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு இயற்கையாகவே எனக்கு அமைஞ்சது. நீதியரசர் அவர்கள் வழக்கறிஞர்கள் ஒவ்வொருவரோட வாதத்தையும் ரொம்ப மிக பொறுமையாக கேட்டு தெளிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் அவர் அதுக்கு முன்னாடியே நேரடியாக போய் திருப்பரங்குன்றம் மலையிலே போய் அந்த தீபத்தூண் எங்கே இருக்குது, இந்த சிக்கந்தர் தர்கா எங்கே இருக்குங்கிற விஷயங்களெல்லாம் அவருக்கு நேரடியாகவே போய் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறமும் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு வழக்கறிஞர்களோட வாதத்தையும், அந்த தரப்பு தர்கா தரப்பு வழக்கறிஞர்கள் வாதத்தையும், இந்த தீபத்தூணில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வழக்கறிஞரோட வாதத்தையும் எல்லாரோடைய வாதத்தையும் அவ்வளோ பொறுமையாக கேட்டு அந்த தீர்ப்பை உடனே சொல்லாமல் அதை தள்ளி வச்சு அவ்வளவு டைம் எடுத்து கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான பக்கங்களில் அருமையாக தீர்ப்பு எழுதியிருக்காரு. அந்த தீர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த விஷயமுமே இல்லை. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அங்கே தீபம் ஏற்றப்பட்டுச்சு, முக்கியமான அந்த திருமுருகாற்று படையில் உள்ள பாடல்களையும் கோட் பண்ணி, சீவக சிந்தாமணியில் உள்ள பாடல்களை கோட் பண்ணி, இதை பற்றிலாம் இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் எழுத்தாளர்கள் இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் அவங்க படிக்க மாட்டாங்க. அவங்க மார்க்ஸு, கார்ல் மார்க்ஸு, அப்புறம் இங்கே இந்த வெள்ளைக்காரனுங்க கொஞ்சம் பேர் ஆட்சி பண்ணானுங்க, அவனுங்க எழுதின புக்கை தான் படிப்பானுங்க. பெரியார் இந்த மாதிரி ஆட்கள் எழுதின புக்கை தானே படிப்பானுங்க. தமிழ் மொழிக்கு பெருமையை பறைசாற்றுற மாதிரி இருக்கக்கூடிய புக்கெல்லாம் இவங்க படிக்க மாட்டாங்க. நீதியரசர் அந்த புத்தகங்களில் அந்த கார்த்திகை தீபத்துக்கு எந்த மாதிரி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கோட் பண்ணி, இதே மாதிரி இவனுங்க ஓனருங்க இருக்காங்க பார்த்தீங்களா, ஆங்கிலேயர்கள், அவனுங்க ஆட்சி பண்ணும்போது 1920 நடந்த வழக்கை சுட்டி காட்டி அந்த மலையோட புனிதத்தன்மை எந்த மாதிரி இருக்கு, மக்கள் அந்த மலையையே சிவனாக வழிபடுறாங்க, சிவலிங்கமாக வழிபடுறாங்க. எப்படி கைலாச மலையை சிவனாகவும் சிவலிங்கமாகவும் மக்கள் வழிபடுறாங்களோ அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தையும் மக்கள் சிவலிங்கமாக வழிபடுறாங்க. அந்த மலையில் இருக்கிறது இருக்கிற முருகர் சிலை கொண்டு வச்ச முருகர் சிலை இல்லை, மலையிலேயே குடைஞ்சு உருவாக்கப்பட்ட முருகர் சிலை. அந்த முருகர் சிலைக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா மலை தான். அப்படியே கொஞ்சம் மேலே போனால் அங்கே சிவன் கோயில் இருக்குது. அதுக்கும் மேலே தான் இவங்க கொண்டு போய் அந்த செத்தவனை கொண்டு போய் புதைச்சிருக்காங்க. அங்கே ஒரு தர்கான்னு சொல்லி புதுசாக ஒரு இதை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்திலேயே அந்த மக்கள் இந்த மலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இதே இந்த இஸ்லாமியர்களும் அந்த கோயில் நிர்வாகிகளுக்கும் ரீசெண்டாக நடந்த பேச்சுவார்த்தையில், ஆர்டிஓ முன்னாடி நடந்த பீஸ் கமிட்டி மாநாட்டில் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க இதே தர்கா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, இருந்தாலும் அந்த பீஸ் கமிட்டியில் அவங்க சொன்னது என்னன்னா, சிக்கந்தர் மலை இருக்கிறதுல இருந்து 15 மீட்டர் தள்ளி தீபம் ஏற்றிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க கைப்பட எழுதி கொடுத்துருக்காங்க. அதையும் நீதியரசர் அவர்கள் அவங்களுடைய தீர்ப்பில் அதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. ஆனால் அந்த தீபத்தூண் இருக்கிறது எவ்வளோ தூரத்தில் தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த தர்காவில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் தான் அந்த தீபத்தூண் இருக்குது. ஆனால் இவங்க 15 மீட்டர் தள்ளி தான் இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த தீபத்தூண் யாருக்கு சொந்தமானதுன்னா இந்த அறநிலையத்துறையோருக்கு சொந்தமானது. ஒரு இந்து பக்தர் ஒரு வழக்கு போடுறாரு, அந்த தீபத்தூணில் அறநிலையத்துறை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு. அறநிலையத்துறைக்கும் இவங்களுக்கும் உள்ள பிரச்சனை நீதிமன்றம் விசாரிக்குது.
விசாரிச்சுட்டு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு அந்த தீபத்தூணில் திருக்கார்த்திகை அன்னைக்கு நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம்னு சொல்லுது. இதில் என்ன மதவரியை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இதில் எங்கேருந்து வந்தது மதவரி? தேர்தல் நெருங்குது, மக்கள் வந்து இனி கேள்வி கேட்பாங்க, மதுரையில் மதுரை மக்களுக்காக நீ என்னெல்லாம் பண்ணுனேன்னு. அங்கே சொல்லதுக்கு எதுவுமே இல்லை. அதனால இப்போமே இந்த மாதிரி ஒரு மதவெறியை கிளப்பி விட்டு அவங்கெல்லாம் சும்மா தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் உங்களை மாதிரிப்பட்ட ஆட்கள் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இவங்கெல்லாம் வந்து மதத்துக்கு எதிராக செயல்படுத்துகிற மாதிரியும் அவங்கள வந்து இஸ்லாமியர்களெல்லாம் நாட்டை விட்டு துரத்துறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி ரெடியான மாதிரியும் இனி ஒரு கதையை உண்டு பண்ணி அது மூலமாக அந்த மக்களை பயமுறுத்தி ஓட்டாரோட பண்ணிட்டு நீங்கள் வந்து சுகபோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 2000-3000 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு இதை வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து கொச்சப்படுத்துறீங்க. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இந்த திராவிட ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தைரியத்தில் தானே நீங்கள் வந்து ஒரு நீதியரசரையே நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வரீங்கன்னு. உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? நீங்கள்லாம் என்ன எழுத்தாளர்? கருணாநிதி திருக்குறளுக்கு உரை எழுதுன மாதிரி கேவலமாட்டு எதையாவது எழுதி வச்சுட்டு எழுத்தாளர், முற்போக்கு எழுத்தாளர். உங்கள் ஓனர் தானே சைனாவில் இருக்கான். அந்த கைலாச மலையை மக்கள் சிவனை வழிபடுறாங்கன்னு அவன் சொல்லக்கூடிய அவன் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறான்? அந்த மலைக்கு மேலே ஹெலிகாப்டர் பறக்கக்கூடாது, அந்த மலைக்கு மேலே யாரும் ஏறக்கூடாது, அந்த மாதிரி அவன் அந்த மலையோட புனிதத்தை உங்கள் ஓனர் பாதுகாத்துட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் இங்கே அந்த மலையோட புனிதத்தன்மையை கெடுக்கிறது மாதிரி போய் பிரியாணி சமைச்சு திங்கிறதுக்கும் போய் ஆடு கோழி பலி கொடுக்கறதுக்கும் அங்குள்ள வழிபாட்டை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. மீண்டும் உங்களே மாதிரி அந்த கோயில் நகரமான மதுரையில் இந்த மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன், சொக்கநாதர், குண்டம் மாதிரிப்பட்ட கோயில்கள் நிறைஞ்ச இந்த ஊரில் உங்களே மாதிரி மத கலவரத்தை தூண்டுறதுக்கும் மக்களை வந்து இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறதுமான ஒரு எம்பியை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு மதுரை மக்கள் தான் வருத்தப்படும். இனியாவது மதுரை மக்கள் உணர்ந்து செயல்படுங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.